நமஸ்தே பிரவேஷிகாவுக்கு இப்போ நம்ம போயம் கொஷின் ஆன்சர்ஸில் செகண்ட் போயத்தோட கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அபி ந ஹோகா மேரா அந்த், இப்பொழுது என்னுடைய முடிவு வராது அப்படிங்கிற போயத்தோட கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எழுதினவர் வந்து சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா. फर्स्ट क्वेश्चन, अभी न होगा मेरा अंत कविता के रचयिता कौन है? अभी न होगा मेरा अंतங்கிற கவிதையோட படைப்பாளர் யார்? अभी न होगा मेरा अंत அப்படிங்கிற கவிதையோட படைப்பாளர் கவி சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா. செகண்ட் கொஷின், अभी न होगा मेरा अंत कविता में இந்த கவிதையில் புஷ்பங்கிற இந்த ஷப்த் வேர்டு किनको सूचित करते हैं, எதை மென்ஷன் பண்ணுது? அபி ந ஹோகா மேரா அந்த் அப்படிங்கிற கவிதையில் புஷ்ப அப்படிங்கிற வார்த்தையானது ஹர் நௌஜ்வான்கோ சூச்சித் கர்த்தே ஹேன், ஒவ்வொரு இளைஞர்களையும் மென்ஷன் பண்ணுது. தேர்டு கொஷின், அபி ந ஹோகா மேரா அந்த் கவிதாமே தந்திராலஸ் லால்சா கா அர்த்த கியா ஹே? தந்திராலஸ் லால்சாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. आलस में पड़े रखने की इच्छा यही தந்திராலஸ் லால்சா கா அர்த்த ஹே, அதாவது சோம்பேறித்தனத்திலேயே விழுந்து கிடக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தம் தான் இந்த போயத்தில் இந்த தந்திராலஸ் லால்சா அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம். ஃபோர்த்து கொஷின், அவிக்சித் ராக் சே விக்சித் ஹோகா பந்து வசந்த் கா அர்த்த கியா ஹே? இந்த போயத்தில் இந்த வரிகள் வருது, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆஷா பெஹ்லே அவிக்சித் ரஹ்தி ஹே, நம்பிக்கை முதல்ல ஒரு வளர்ச்சியற்று இருக்கும். ஃபிர் விக்சித் ஹோத்தி ஹே, பிறகு வளர்ச்சி அடையுது. ஃபல்ஸ்வரூப் காமியாபி மில்தி ஹே, அதன் விளைவாக வெற்றி கிடைக்கும். முதல்ல நம்பிக்கைங்கிறது வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, பிறகு வளர்ச்சி அடையுது, அதன் விளைவாக வெற்றி கிடைக்குது. இதுதான் இந்த லைனுக்கான அர்த்தம். தன்யவாத்.